பட்டைனா என்ன, நாமம்னா என்ன, இதுக்கு மேலே நம்மளால் பேச முடியாது. ஏன்னா அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பேச முடியாது சார். ஆனால் தரக்குறைவான ஒரு பேச்சு, அதில் எந்த விதத்திலையும் எனக்கு இது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேச்சு, ஒரு படித்த இவர் பேராசிரியராக இருந்தவர், ஒரு டிஎம்கேல மூத்த ஒரு அமைச்சர், டிஎம்கேல சீனியர் லீடர். இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. துணை பொதுச் செயலாளர் நீக்கி இருக்காங்க, பதவியில் இருக்கார் இல்லையா, அமைச்சராக பதவியில் இருக்கிறார் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. கனிமொழி இன்னும் மற்ற லீடர்ஸ் கூட கண்டம் பண்ணுவாங்க. உதயநிதி மேலே உதயநிதியா இல்ல பொதுவாகவே வா, இல்ல நமக்கு இந்த சீனியர் லீடர்ஸ் இருந்தால் நாளைக்கு நம்மளுடைய பதவிக்கு நம்ம மேல வருவதற்கு ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். துரைமுருகன், மிஸ்டர் துரைமுருகன் அவரு, தென் இப்போ மிஸ்டர் பெரியசாமி அவருடைய வீட்டில் ரைடு, தென் இப்போ இவர் ஆமாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி நடக்கும்பொழுது என்ன ஆச்சு, டிஎம்கேல அந்த சீனியர் லீடர்ஸ்க்கெல்லாம் என்ன பிரச்சனை, இப்போ அவங்களுக்கு ஏதாவது இதுவா என்ன எதுவும் புரியலை. ஆனால் இதனால் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஸ்டேட்டுக்குள்ள அந்த ஒவ்வொரு மினிஸ்டர் அவங்க எடுத்துன்னு வச்சுங்க ஒரு எந்த பொன்முடி எல்லாருக்குமே தெரியும், விழுப்புரத்தை சேர்ந்தவர். அந்த விழுப்புரம் இதுலேருந்து வரும்பொழுது அங்கே செக்ரட்டரின்னு இருப்பாங்க. இவங்களுக்குள்ள யார் நான் பெரியவனா நீ பெரியவனா, இந்த தளம் யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பொன்முடியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. பெண்களை பற்றி மிகவும் தரைக்குறைவாக பேசின அந்த ஒரு வீடியோவினால கனிமொழி அவர்கள் காலையில் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதற்கு அவருடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் பதவி அப்படியே தான் இருக்குது. இந்த பேச்சு, பதவி பறிப்பு, கனிமொழியினுடைய கண்டனம், ஓவராலாக அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த அவர் பேசின அந்த வீடியோ ஒன்று வந்தது சார், பார்த்தேன். என்னால் ஓப்பனாக அதை பற்றி இப்போ பேச முடியலை. என்ன அவர் பேசினார் போய் பாருங்க. ஒரு மினிஸ்டர் எந்த அளவுக்கு பேசியிருக்கார், இந்த மாதிரி பேசவே கூடாதுங்க. இதனால தான் கனிமொழி அவர்கள் கண்டித்திருக்கார்கள். அவரு தான் கருத்து சுதந்திரம் இல்லையா? கருத்து சுதந்திரம் சொல்லி என்ன வேணாலும் பேசலாமா? அதாவது சிலதெல்லாம் வாழ்க்கையில் இலைமறைவு காய்மறைவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை ஓப்பனா சார், எந்த ஒரு படித்த இவனும் இந்த மாதிரி ஒரு பேச்சு. சரி, ப்ரொஃபஸர் சார், ப்ரொஃபஸர், அதான் சொல்கிறேன். ஆச்சரியமாக இருக்குது சார். எப்படி நீங்களும் பார்த்தீங்களா அந்த வீடியோ? பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் பாருங்களேன். அதாவது இந்த விலை மோதியது, அந்த விலை மோதிட்டு எப்படி உடலுறவு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆமாம் சைவமா அசைவமா, அதாவது பட்டையா இதுவா, பட்டைனா என்ன, நாமம்னா என்ன, இதுக்கு மேலே நம்மளால் பேச முடியாது. ஏன்னா அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பேச முடியாது சார். ஆனால் தரக்குறைவான ஒரு பேச்சு, அதில் எந்த விதத்திலையும் எனக்கு இது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேச்சு, ஒரு படித்த இவர் பேராசிரியராக இருந்தவர், ஒரு டிஎம்கேல மூத்த ஒரு அமைச்சர், டிஎம்கேல ஒரு சீனியர் லீடர், நான் எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் பேசினது, அதாவது கனிமொழி அவர்கள் அம்மையார் சொன்னாங்க, பெண்களை அவமதித்து விட்டு இந்த மாதிரி பேச்சிருக்கார். கண்டிப்பாக ஹைலி கண்டெம்னபிள். என்னுடைய பாயிண்ட், பெண்களை அவமதிக்கிறீர்களா ஆர் பட்டை நாமம்னா பிராமண சமுதாயத்தை அவமதிக்கிறீர்களா, இல்லை இந்துக்களே, இல்லை அதுதான் அர்த்தம் வரேன், இல்லை இந்துக்களை அவமதிக்கிறீர்களா? எதுக்கு இதை பேசினீங்க? அதுவும் இதுவும் இப்போ ரீசெண்டாக பேசின மாதிரி தெரியல. 4-5 நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ வருதா? எதுக்காக இந்த வீடியோ இப்போ வருது? இதை மக்கள் போய் பாருங்க, என்ன ஒரு பேசியிருக்கார் பாருங்க. இதை இதுக்கு மேலே இதை டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கண்டிப்பாக கண்டனத்துக்குரிய ஒரு பேச்சு. இப்போ தான் ஒரு நியூஸ் வந்தது, துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி அவர்கள் நீக்கப்பட்டார்னு. கன்ஃபார்ம்டா சார்? கன்ஃபார்ம்டு நியூஸ் வந்தது. ஸோ இதுக்கப்புறமும் இதையும் மீறி மினிஸ்டர் பதவியிலேருந்து அவரை நீக்குவார்களா தெரியாது. ஆனால் இவர் பேச்சின் அந்த பேச்சு இது மட்டும் இல்லைங்க. செப்டம்பர் 2022 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த
பெண்களுக்கு இலவச பஸ் சவாரி கொடுத்ததை பற்றி ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நீங்களாம் ஓசியில் பஸ் பயணம் செய்கிறவர் தானே அப்படின்னு சொன்னாங்க. அதே ஒரு 5 நாளைக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கான்வெகேஷன் போகிறச்ச இல்லைங்க நான் தமாஷா சொன்னேன், அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டீங்க. இது வந்து உதாரணமாக சொல்லியிருக்காரு. இப்போ பேசியிருக்கிறது உதாரணமாக உதாரணம். இது என்ன உதாரணங்க? என்னங்க பேச்சு இது? தமாஷுன்னு சொல்லிட்டு இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு டிஎம்கே லீடரை பற்றியோ இல்லை வேறு யாரோ பற்றினோ உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவீங்க சார். கருத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம்ங்கிறது ஒரு தனி மனிதனுடைய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்கள தரக்குறைவாக பேசுறதுல கருத்து சுதந்திரம் கிடையாது. ஒரு ஜாதியை பற்றி ஒரு மதத்தை பற்றி பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் கிடையாது. மதத்தில் உள்ள குறைகளை பற்றி பேசுங்க. ஆனால் மற்ற நீங்கள் இது உள்ள சொல்கிறீங்களே, மற்ற மதத்தை பற்றி சொல்லிடுவீங்களா? இல்லை சார் அந்த மாதிரிலாம் சொல்லலை சார், சொல்லலை, நீங்கள் இன்டென்ஷன் இருக்காது. ஆனால் மறுபடியும் அன்றைக்கி ஓசி பெண்களுக்கு ஓசியாக கொடுத்துருக்கோம் சொன்ன மாதிரி இதையும் நான் அந்த அர்த்தத்தில் பேசலைன்னு சொல்லுவீங்க. ஆனால் இது என்ன சொன்னார், இதை நான் பார்த்ததில் முன்னாடி வந்து ஒரு பட்டிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்தது அப்படின்னு சொன்னார். அதை இன்றைக்கி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த இதில் பட்டிமன்றத்தில் பேசுறச்சு இந்த மாதிரி பேசினாங்க அப்படி பேசினாங்க சார். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறதுக்கே கொஞ்சம் அருவருப்பாக இருந்தது சார், கேட்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. இந்த வீடியோ வந்து எந்த சேனலோ யாரோ போட்டாலும் அதை இமிடியேட்டாக அந்த யூடியூப் இதை நீக்கிவிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற என்னுடையது. ஒரு மினிஸ்டர் லெவலில் இது வந்து என்ன ஆகுது, அந்த கட்சிக்கே ஒரு அவப்பெயரை கொண்டு வருது. இப்போ தான் நீக்கிட்டாங்கல்ல, அதான் நீக்கியிருக்காங்க. துணை பொதுச் செயலாளர் நீக்கியிருக்காங்க. பதவியில் இருக்கார் இல்லையா, அமைச்சராக பதவியில் இருக்கிறார் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். கனிமொழி இன்னும் மற்ற லீடர்ஸ்லாம் கூட கண்டம் பண்ணுவாங்க. நம்ம பொதுவாகவே என்ன சொல்கிறோம் சார், நம்ம நாட்டில் பெண்களுடைய அவங்க மாடஸ்டியை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து பெண்கள் சொல்லி இந்த மாதிரி பேச, அவங்களும் பெண்கள் தான், அவங்களும் பெண்கள் தான். அந்த மீட்டிங்கில் அவங்க பேசுனது, அவர் பேசும்போது 2-3 லேடிஸை காமிச்சாங்க, தலையை குனிஞ்சுன்னு சிரிக்கிறாங்க, எந்த அளவுக்கு நெளிகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு பேச்சு இல்லை. அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பேசி கொஞ்சம் இது பண்ணிவிட்டீர்கள். இது வந்து ஒத்துக்க முடியாது, ஹைலி கண்டம்னபிள். ஓகே, சீனியர் அமைச்சர்கள் மேலே இல்லை சீனியர் நிர்வாகிகள் மேலே உதயநிதி அவர்களுக்கு ஏதாவது ஒரு கோபம் இருக்கா? ஏன்னா தொடர்ச்சி அவங்க தான் சிக்கிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சி அவங்க தான் சிக்கிக்கிட்டு, உதயநிதி மேலே உதயநிதியா இல்லை பொதுவாகவே வா இல்லை நமக்கு இந்த சீனியர் லீடர்ஸ் இருந்தால் நாளைக்கு நம்மளுடைய பதவிக்கு நம்ம மேலே வருவதற்கு ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அலைவா இது நடக்கிறதா தெரியல எனக்கு. ஆனால் மாற்றி மாற்றி பார்த்தியும் வச்சுங்க, துரைமுருகன் மிஸ்டர் துரைமுருகன் அவரது, தென் இப்போது மிஸ்டர் பெரியசாமி அவருடைய வீட்டில் ரைடு, தென் இப்போ இவர், ஆமாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்கும்பொழுது என்ன ஆச்சு, டிஎம்கேல அந்த சீனியர் லீடர்ஸ்க்கெல்லாம் என்ன பிரச்சனை இப்போது, அவங்களுக்கு ஏதாவது இதுவாக என்ன ஏதுன்னு புரியலை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, இதனால் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே உள்குத்து ஏதாவது இருக்கா? இப்போ பெரியசாமி வீட்டில் ரைடுங்கிறச்ச வேறு யாரோ சொல்லி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. நடுவில் ஒரு யூடியூப் ஏதோ சில நியூஸ் வந்து இவர் செந்தில் பாலாஜியை சொல்லி விட்டு இருக்காது, தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறது தான் சார். இன்றைக்கி சோஷியல் மீடியான்னு வந்தவுடனே நிறையா இது வருது, உண்மையும் இருக்குது, சிலது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இப்போ என்ன நடக்கிறதுனால் சீனியர் லீடர்ஸ் டிஎம்கேக்குள்ளே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மேலே இது வருது, ரைடு நடக்கிறது. இப்போ துரைமுருகன் வீட்டில் ரைடு நடந்தது, அவருடைய மகன் கதிர் ஆனந்த் வீட்டில் 2-3 மாதம் முன்னாடி நடந்தது. உடனே இவர் என்ன பண்ணார், டெல்லி போயிட்டு வந்தார். துரைமுருகன் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தார். டெல்லி போனீங்க, என்ன பண்ணீங்க, யாரை பார்த்தீங்க? ஏதாவது இடி அஃபிஷியல் டைரெக்டாக கூப்பிட்டாங்களா, இல்லை உங்கள் வக்கீலை தான் பார்க்க போனீங்களா? இது ஒன்று. தென் யாராக இருந்தாலுமே அடுத்த நொடி அடுத்த ஃப்ளைட்டில் டெல்லி போயிடுறாங்க, டெல்லி போயிட்டு வந்துடுறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய இதுக்காக டெல்லி போயிட்டு வந்தார். இதெல்லாம் பார்க்குறது இன்னொரு குறுக்க என்ன வருதுனால் ஜுடிஷியரின்னு வரைச்ச சார், யஷ்வந்த் வர்மா வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் எரிஞ்சு போச்சு. யஷ்வந்த் வர்மா டெல்லியில் ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருந்தார், அவர் வீட்டில் கோடிக்கணக்கில் கருகி போச்சு. அதை தவிர ஒரு ரூமில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, ஆனால் அந்த பணம் எங்களுது இல்லை, அந்த ரூம் திறந்ததாக கிடக்குன்னு யஷ்வந்த் வர்மா. உடனே இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெல்லி அது பூட்டி இருக்குது அப்படின்னாங்க. அப்போ பணம் அது யாருது, எங்கேருந்து வந்தது? உடனே ஜுடிஷியரி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் வருது மக்களுக்கு.
என்ன தான் நடக்கிறதுன்னு. இதே மீறி ஜுடிஷரி இல்லை நாங்கள் தான் சுப்ரீம், நாங்கள் சுப்ரீம், எங்களை யாரும் குறை சொல்ல முடியாது, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இடி சிபிஐலாம் எங்களை கேட்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இதுவே இருக்குது, ஹைகோர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கிடையாது. அதனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்போது அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு அவரை மாற்றி விட்டார்கள், அங்கே ஸ்வீரிங் செரமனி நடந்துருது, அவர் இப்போ அங்கே ஜட்ஜாக இதுவாகிட்டார். ஒரு காமன் மேன், ஒரு பேங்க் அஃபிஷியல், ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் இந்த மாதிரி ஆயிடுத்தினால் நீங்கள் உடனே விட்டுருவீங்களா? இல்லை சார் அவர் அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டுக்கலாம், ரெவென்யூ வேண்டாம், இவர் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டுக்கலாம், கேஸ் அப்புறம் பார்த்துக்கலாம், விடுவீங்களா? மாட்டீங்க சார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அமைச்சர் வந்து பொன்முடி அவர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காரு இல்லைங்களா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களுக்கு சீனியர் அமைச்சர்கள் மேலே கோபம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இந்த பதவி பறிப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் ஒரு கோல்டு வார் வந்து அடிக்கடி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. விழுப்புரத்தில் இப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவரோட ஏதாவது கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் இவரை வந்து பாதிச்சிருக்கா, இல்லை அவருக்கு அந்த அடுத்து விழுப்புரம்ல இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரோட பதவி வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கலாம் சார், இருக்கலாம். அதாவது ஸ்டேட்டுக்குள்ள அந்த ஒவ்வொரு மினிஸ்டர் அவங்க எடுத்துன்னு வச்சுங்க ஒரு எந்த பொன்முடி வந்து எல்லாருக்குமே தெரியும் விழுப்புரத்தை சேர்ந்தவர். அந்த விழுப்புரம் இதிலேருந்து வரும்பொழுது அங்கே செக்ரட்டரின்னு இருப்பாங்க, இவங்களுக்குள்ள யார் நான் பெரியவனா நீ பெரியவனா இந்த இதெல்லாம் இருக்கும், யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆனால் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 1972 அந்த ரேஞ்ச் அப்பயே வந்து டிஎம்கே உள்ளே வந்துட்டார். அதுக்கு முன்னாடி படிக்கும் பொழுதே டிஎம்கேல மாணவர் அணி அதில் வந்து இருந்திருக்கார். ஸோ டிஎம்கேல ரொம்ப நாளாக இருந்திருக்கார். பட் ரொம்ப நாளாக இருக்கிறது ஒரே காரணத்துக்காக மற்றவங்க மேலே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ மேலே வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுடைய பவர் அந்த பர்டிகுலர் இதில் உங்கள் தொகுதியில் வீக்கெண்ட் ஆகும்பொழுது வீக்கெண்ட் ஆகும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் மேலே வரும்பொழுது டைனமிக் யங்ஸ்டர்ஸ் வராங்க சார். அண்ணாமலை மாதிரி, அண்ணாமலை பிஜேபி ஓகே, டைனமிக் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க மேலே வரும்பொழுது அவங்களுடைய அப்ரோச் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவருடைய அந்த ஏரியாவில் இன்ஃப்ளூயன்ஸு குறையலாம். இதை யூஸ் பண்ணி இப்போ இவர் உதயநிதி அவர்களும் இளைஞர் தான், அந்த மாதிரி அவருக்கு என்ன தோணலாம், இளைஞர்கள் மேலே வரட்டும் அப்படிங்கலாம். அவரே கூட இளைஞர்களை ஊக்குவிக்கலாம். ஒரு கட்சியில் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது தவறு இல்லை, ஊக்குவிக்கலாம். ஏன்னா புது புது ஐடியாஸ் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறையா கட்சியில் பார்க்குறோமே சார், ரொம்ப ஏஜ் ஆகிடுத்து, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன லீடர்ஸு வழி விட்டுறாங்க, வழி விட்டு இளைஞர்கள் மேலே வராங்க. அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பவர் அங்கே வீக்கன் ஆகலாம். அவங்களுக்குள்ள பவர் ஸ்ட்ரகிள், அந்த பவர் ஸ்ட்ரகிள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம். ஸோ இது வந்து இளைஞர்கள் மேலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எஸ், அதனாலே இருக்கலாம். அதனால் உள்ளுக்குள்ளே திமுக கட்சி கழகத்துக்குள்ளேயே ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்கா? சீனியர் லீடர்ஸ் அண்ட் யங் லீடர்ஸ் இவங்களுக்குள்ள பவர் ஸ்ட்ரகிள் இருக்கா? இது யாராவது உள்ளுக்குள்ளேயே அமைச்சர்கள் ஊக்குவிக்கிறார்களோ? இருக்கலாம், ஊக்குவிக்கலாம். இளைஞர்கள் மேலே வரலாம். என்ன சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இளைஞர் அணின்னு சொல்கிறோம். அந்த இளைஞர் அணி நாளைக்கு மேலே வரணும் இல்லையா? இப்போ ஸ்டாலின் அவர்களே இளைஞர் அணி தலைவராக இருந்தவர் தான். அதுக்கப்புறம் எம்எல்ஏவானார், தென் மேயர் ஆனார், தென் கட்சியுடைய இது டிஃபேக்டோ லீடர் ஆனார். கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும், கருணாநிதி மறைவுக்கு பிறகு தலைவரானார், முதல் மந்திரியானார். அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனி வரும் நாட்களில் சீனியர் அமைச்சர்கள் மேலே இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்ட்டு வந்து இது அதிரடி நடவடிக்கைகள் அப்படிங்கிறத இது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, சீனியர் லீடர்ஸ் நீங்களும் பார்த்துங்க, நீங்கள் பேசின பேச்சு இதெல்லாம் தவறான இது வந்தால் ஒரு டைம் பார்த்து இதெல்லாம் வெளியில் வருதுங்கிறது உங்கள் கட்சியிலேருந்தே வெளியில் போட்டுறாங்களா, இல்லை இனிமேல் தான் யார் கொண்டு தெரியாது. ஆனால் சீனியர் லீடர்ஸ் உங்களுடைய இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு மேபி இளைஞர்கள் மேலே வராங்கன்னா எப்படி அகாமடேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அவங்களையும் அரவணைத்து கொண்டு, ஏன்னா டைம் இஸ் சார், ஒரு டைம்னு வரும்பொழுது சீனியர்ஸ் விலகணும். சார் நம்ம குடும்ப வாழ்க்கையே அப்படி தானே சார், அப்பா அம்மான் இருக்கு, இன்றைக்கி நான் தாத்தாவாயிட்டேன். ஸோ இனி நான் என் பையனையோ பொண்ணையோ இவங்களையோ நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். இனிமேல் நான் என்ன சொல்லுவேன், சஜஷன் கொடுப்பேன். ராஜா இப்படி இரு, அப்படி இரு. இல்லைப்பா நாங்கள் பார்த்துக்குறோம், சரி பார்த்துக்கோ. அது என்னப்பா நீ பார்த்துக்கிறது, நான் தான் பெரியவன் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து வீட்டுக்கு பொருந்தும் அப்படின்னா நாட்டுக்கும் பொருந்தும். அதனால்
கண்டிப்பாக உங்களுக்கு கீழே இருக்க இளைஞர்கள் மேலே வரணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படி அவங்கள அக்காமடேட் பண்ண போகிறீங்க, எப்படி அரவணைக்க போகிறீங்க, இது திமுக கழகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்குமே இது ஒரு அப்ரோச் இருக்கணும் சார். ஏன்னா நான் இப்போ பாரு கீழே இருந்துட்டு இருக்க மாட்டேன், நான் மேலே வரணும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.